ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா ஈட்டிங் சேலஞ்ச். நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். என்கிட்ட வந்து டைமர் கிடையாது. நான் வந்து வாட்சில் தான் டைம் பார்த்து பண்ணுறேன். டைமர் ஏன் இல்லைன்னா ஒரு ஃபோன் தான் வச்சுருக்கேன். அதனால் டைமர் இன்னொரு ஃபோனில் தான் டைமர் வைக்க முடியும். அது என்கிட்ட இல்லை. ஒரு ஃபோன் தான் இருக்குது. அதில் நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்சில் கடிகாரத்தில் மணி எத்தனை முள் வந்து இத்தனை இதுலேருந்து இத்தனை முள் டைம் வர பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் வந்து மக்கூர்னி பாஸ்தா தான் முட்டை இல்லாமல் இந்த வட்டம் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் முட்டை இல்லாமல் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து யார் செவிக்கான்னு பார்க்கலாம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் மகன் நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். நான் தான் ஜெயிப்பேன்னு பாப்பா விட்டு கொடுக்காம நான் ஜெயிப்போம்னு அப்பாவும் சாப்பிட்டுட்ருக்கு. ரெண்டும் சாப்பிட்டுட்ருக்காங்க. யார் செவிக்க போகிறாங்கன்னு தெரியல. சரி, வீடியோ லாஸ்ட்டில் பார்ப்போம் யார் செவிக்கிறா அப்படின்னு. ஓகேங்க, எங்கள் ஊரில் நல்ல மழை பெய்யுதுங்க. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே சரியான மழை, நல்லா காற்று, மழை. எங்கேயோ உள்ள போயிடு எங்கள் ஊருக்கு மாறிடுச்சோ என்னமோ தெரில. சரியான இடியுடன் கூடிய மழை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு மழை. வீட்டுக்குள்ளே வந்து நல்லா சூடான மக்கூர்னி பாஸ்தா ஈட்டிங் சேலஞ்ச் நடந்துகிட்ருக்கு. ஓகே, யார் செவிப்பான்னு பார்க்கலாம். ஓகே, அவன் சொல்லிகிட்டு இருக்கான் அவன் அக்காவை, ஜீரோவான் அவன் தான் சாப்பிடுவான். நம்ம பார்க்கலாம் யார் சாப்பிட்றான்னு. ஓகேங்க, எங்கள் கிறிஷு தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். எங்கள் கிருஷிக்கா தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். கிறிஷு பார்த்து சாப்பிட்டு தங்கும், விக்கிருச்சு அவளுக்கு. ஓகேங்க, நீங்கள் எத்தனை பேர் இதை மாதிரி பண்ணியிருப்பீங்க? முட்டை இல்லாமல் ப்ளெயின் மக்கூர்னி பாஸ்தா எத்தனை பேர் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க? சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, ஃபைனலி எங்கள் கிறிஷு தாங்க ஜெயிச்சான். பாருங்கள், எங்கள் கிறிஷு தான் ஜெயிச்சான். இதாங்க ஃபைனலி டச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கி அந்த அன்றைக்கி நம்ம பாஸ்தா போட்டு கிண்டியிருக்கோம். இப்படி தாங்க இருந்துச்சு என்னுடைய பாஸ்தா. அதில் நம்ம டொமேட்டோ கெச்சப் ஊற்றுனது தெரியல, நான் போட்டு கிண்டிட்டேன்.